Hey Ladoos, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிரைடல் vlog இருக்க போது நான் எந்த அளவுக்கு என்னால் முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இந்த vlogல உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். வித்தவுட் எனி டிலே ஸ்கிப் இல்லாமல் நம்ம வீடியோவை பாருங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் என்னுடைய மேக்கப் பேக்கில் எல்லாமே இருக்கா, நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு செக் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ பிளேஸ்க்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது முஸ்லீம் வெட்டிங் அப்படின்றதுனால மாப்பிள்ளையை தான் கூப்பிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு மேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ எடுத்தது வந்து பிரைடு தான், கல்யாண பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கலாச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால சிரிச்சுக்கிட்டு அப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, கல்யாண பொண்ணுக்கு மட்டும் தான் மேக்கப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாண பையனுக்கும் பண்ணுவோம். வளகாப்பு மேக்கப்பு, ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் மேக்கப்பு, பார்ட்டி மேக்கப்புன்னு சொல்லிட்டு எல்லா மேக்கப்புமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய டேட், லொக்கேஷன், அந்த எந்த டைமுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ முஸ்லீம் அப்படின்றதுனால, முஸ்லீம் வெட்டிங்கிறதுனால கண்ணில் வந்து மை வைப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கல்யாண பொண்ணு தான். ஸோ வீடியோ எடுக்க டைமே இல்லை, நாளும் கிடையாது. அதனால வந்து கல்யாண பொண்ணு ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தோம். அண்ட் சாரீ ப்ளீட்டிங் கீழே வந்து இது வந்து ஆன் ஸ்பாட் ட்ராப்பிங்கு, பாக்ஸ் ஃபோல்டிங் எதுவுமே பண்ணலை. ஸோ ரொம்ப ஹீட்டும் காமிச்சு சாரீ டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால மீடியம் ஹீட் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நல்லா ப்ளீட்டை வந்து எடுத்து விட்டுட்டு இருந்தேன். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணால் இன்னுமே பர்ஃபெக்டாக வந்திருக்கும். பட் அவங்களுக்கு டைம் இல்லை சாரீ என்கிட்ட கொடுக்கறதுக்காக. ஸோ ஜுவல்ஸ்லாம் போட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. ஸ்கின் ஆன் மேக்கப் தான் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு க்ளோயி ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தேன். எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஆனால் அவங்க சுட்டி வைக்கலை, பதிலுக்கு சுட்டி வைக்கிற இடத்துல வந்து ஜிகினா சம்திங் வச்சுருந்தாங்க. அது ஏதோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ வச்சாங்க. ஸோ ஹேர் ஸ்டைலுமே வந்து ட்ரெடிஷ்னலாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மேக்கப்பும் ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோ க்யூட்டாக அழகு பொம்மை மாதிரியே இருந்தாங்க. எனக்கு அந்த சாரீக்கும் அவங்க ஃபேஸ் மேக்கப்பு, அந்த தலையில் போட்டிருக்க அந்த ரெட் கலர் ஷாலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவுட்லுக் பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்குமே கூட வீடியோ எடுத்துகிட்டு இப்போ இந்த எடிட்டிங் பண்ணுறப்போயும் அந்த வீடியோ லுக்கில் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் அவங்களுக்கு சூப்பராக விழும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அழகாக ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்கள கூப்பிடுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சாரீ வந்து ஒரு க்ரீன் கலர் அண்ட் பர்பிள் கலர் ஷேடில் வந்ததுனால நம்ம க்ரீன் கலர் ஐ ஷேடோ கொடுக்க மாட்டோம். அதனால பர்பிள் கலர் ஐ ஷேடோ கொடுத்துருந்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ஹான்ஸாக காட்டும் அப்படின்றதுனால அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ஹான்ஸாக சூப்பராக காமிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க அந்த மேரேஜ் ரிச்சுவல்ஸ்க்கு போயிட்டாங்க. நம்ம வந்து பந்திக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பந்திக்கு போயாச்சு. பாய் வீட்டு கல்யாண பிரியாணி யார் தான் மிஸ் பண்ணுவா. ஸோ மட்டன் பிரியாணி, ரைத்தா, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் தொக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 அதெல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம என்ன தான் வீட்டில் பார்த்து பிரியாணி பண்ணாலும் இந்த பாய் வீட்டு கல்யாண பிரியாணி, அதுவும் இந்த ஓசி பிரியாணி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தான் சொல்வேன். உங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மேரேஜ் இன்விடேஷனோ இல்லை ரம்ஜான், பக்ரீத் இந்த மாதிரிலாம் வந்திருப்போ பிரியாணி கேட்டதுண்டா? ஸோ நான் எப்பயுமே கேட்பேன். ஸோ சாப்பிட்டுட்டு கீழே வந்த உடனே இவங்க வந்து ரிசப்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் போயிட்டு இருந்தது கல்யாண பொண்ணுக்கும் கல்யாண பையனுக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் விஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா எனக்கு இன்னொரு மேக்கப் புக்கிங்ஸ் இருந்துச்சு. அதனால கேட்குறீங்க, நீங்கள் இந்த மாதிரி கோயம்புத்தூர் வருவீங்களா, மதுரை வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது ஒன்று என்னுடைய அவுட்ஃபிட். ஸோ இது ஒரு ஃபுல் ஃப்ராக்கு, ஃபுல் இந்த ஹேண்ட்ஸ் இது வரைக்கும் வச்சிருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு சின்னம் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக. ஸோ நான் அதுதான் வியர் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ இருந்துச்சுன்னா அப்படி பக்கத்தில் நான் வைக்கிறேன் பாருங்கள். ஹாய் லட்டூஸ், அவ்வளோதான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பிரைடல் vlog கேட்குறீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ மினிட்ஸ் கூட வரவே கிடையாது. அவ்வளோ மினிட்ஸ் நம்மளால வீடியோ கூட எடுக்க முடியல. ஏன்னா நான் மட்டும் தான், அசிஸ்டன்ட் யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். லைக் எப்படின்னா பெரிய ஆர்டர் வந்தால் மட்டும்தான் நான் அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு போவேன். ஸோ மினிமல் அமௌண்ட் இருக்குது, என்னால் மேனேஜ் பண்ண முடிகிற மேக்கப் அப்படின்னா நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போக மாட்டேன், நான் மட்டும் தான் போவேன். அந்த டைமில் வந்து என்னால் வீடியோவும் எடுத்துகிட்டு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அண்ட் மேக்கப்பும் பண்ணிவிட்டு அது எல்லாமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த பிரைடு வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு. ஆனால் வந்து ரொம்ப
லைக் எப்படி சொல்றது, ஒரு 4 years பேக் ஒன்ஸ் மீட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஃபுல்லா ஃபோன் கான்டாக்ட் தான். பட் ஸ்டில் அவளோட மேரேஜ்க்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தாலுமே கூட என்னையே வந்து சூஸ் பண்ணி லைக் 1 month பிஃபோராகவே புக் பண்ணி அது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அவள் தான் மேக்கப்லாம் முடிச்சிட்டோம், சாப்பிட்டுட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இன்னைக்கு ஈவினிங் இன்னொரு ஒர்க் இருக்கு எனக்கு. நான் வந்ததுக்கு ரீசனே பேக் வச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் திருப்பி, ஏன்னா ஒரு மேக்கப்புக்கு தேவையான அந்த திங்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துட்டு போவேன். நிறைய தூக்கிட்டு எல்லாம் சுத்த முடியாது, நிறைய தூக்கிட்டு போக மாட்டேன். ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் அந்த இன்னொரு ஒர்க்கை நான் வந்து போய் பார்க்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பிரைடல் புக்கிங்ஸ் பற்றி கேட்குறீங்க. ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேட், லொகேஷன் அண்ட் என்ன டைமிங்ஸில் நீங்கள் ரெடியாக இருக்கணும், அந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்குமான்னு பார்த்துட்டு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். அவ்வளோதான். ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.